இப்பொழுதுமாய் கூட ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக செல்லுவோம். ஒரு ½ an hour மட்டும் நான் பிரசங்கிக்க போகிறேன். கவனியுங்கள், இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். எபிரேயர் 11 வசனம் 23 முதல் 27 வரைக்கும். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆனபோது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடே துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அத தரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். சரி, அத தரிசனமா அப்படின்னு இருக்கா, அதரிசனமான்னு இருக்கா? அதரிசனமாய் படிக்கிற கரெக்டா படிக்கணும். ஓகே, ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலுமாய் கூட நீங்க எங்களோடு பேசுங்க, எங்களோடு இடைபடுங்க. வார்த்தையின் மகத்துவத்தை, வார்த்தையின் ஆழத்தை, வார்த்தையின் ரகசியத்தை, வார்த்தையின் வெளிப்பாடுகளை கொடுப்பீராக. அடிமை சுலவன்ல மறைத்து நீங்க பேசுங்க, நீங்க வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. எல்லாம் கவனமா கவனிங்க. பிராக்டிக்கலா நான் பேச போகிறேன். கர்த்தர் உங்களோடு இடைபடுவாராக. எபிரேயர் என்று சொன்னாலே என்ன விசேஷம்? இயேசு கிறிஸ்து எப்படி சிறந்தவர் என்பதை பற்றி வெளிப்படுத்துகிற நிருபம் எபிரேயர். இந்த எபிரேயர்ல 11ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது விசுவாச வீரர்களுடைய பட்டியல் வருகிறது. யாரெல்லாம் விசுவாசத்துல சிறந்தவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி பட்டியலிடப்படுகிறது. அப்படியே வாசித்து கொண்டு வரும் பொழுது முற்பிதாக்கள் ஆகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மற்றும் அதற்கு முன்பதாக வாழ்ந்த நோவா, ஏனோக்கு போன்றவர்கள் பெயரெல்லாம் வருகிறது. அது தொடர்ச்சியாக அப்படியே வாசித்து கொண்டு வரும் பொழுது மோசே பிறந்த பொழுது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். மோசே பிறந்த பொழுது. இந்த மோசேன்ற பேர் யார் வச்சா? நான் இல்லைங்க அப்படின்றீங்களா? பார்வோனுடைய குமாரத் என்பது சரியான பதில். யார் பேர் வச்சது? அந்த மோசேன் என்ன அர்த்தம்? இவனை ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட பேர் வைத்தார்கள். ஆமேன். சோ இந்த மோசே பிறந்தான். அந்த பிறந்த காலம் எப்படிப்பட்ட காலம்னா ஒரு உபத்திரவ காலம், ஒரு கஷ்ட காலம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நெருக்கத்தின் காலம். மோசே எங்க பிறந்தார்னா எகிப்திலே பிறந்தார். அப்போ அந்த எகிப்தினுடைய சரித்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது யோசேப்பை அறியாத, யோசேப்பு எகிப்துக்காக செய்ததை அறியாத ஒரு புதிய ராஜா எகிப்திலே வந்தான். அந்த ராஜா வந்த பொழுது அவன் ஆளுகையிலே பார்க்கிறான், இஸ்ரவேல் ஜனங்க பெருகி இருக்கிறார்கள். அவன் சொல்றான், நம்மை விட இவர்கள் அதிகமாய் பெருகி இருக்கிறார்கள். ஆக இப்படியே இவங்களை விட்டா என்ன ஆகும்? இவங்க பெருகி ஏதாவது ஒரு யுத்தம் நேரிட்டால் இவங்க நம்ம சத்துருக்களோட சேர்ந்து நமக்கு விரோதமா வந்துருவாங்க. அதனால இவங்க பெருகாதபடிக்கு இவங்களை பெருக்கத்தை தடை பண்ண வேண்டும் என்று ஒரு உபாய தந்திரம் தீட்டி அதற்காக அவங்களை கடுமையாய் வேலை வாங்கி, ஆளோட்டிகளை வைத்து வேலை வாங்கி, அவங்கள செங்கல் அறுக்கிற வேலையில, கட்டடத்தை கட்டுற வேலையில, அடுத்தது அவங்கள வயல்வெளியில செய்கிற வேலையினால அவங்க சரீரத்தை உபத்திரவப்படுத்துகிறான். இப்படிப்பட்ட நாட்கள்ல தான் அந்த ஜனங்க முறையிட்டார்கள். கர்த்தர் என்ன செஞ்சாரு? மோசே அனுப்பினார். அப்படி உபத்திரவப்படுகிற நாட்கள்ல பயங்கரமா வேலை வாங்கினான். அங்க தேவனை ஆராதிக்க போகணுன்றாங்க. ஆனா என்ன செய்யறான் மோசே? அதாவது பார்வோன் என்ன செய்யறாங்க? நிறைய வேலை கொடுத்து அவங்க கவனம் எது மேலையும் போகாதபடி வேலை வேலை வேலைன்னு வேலை வாங்குறான்.
இன்னைக்கு அதே மாதிரி தான் நிறைய வேலை வாங்குறாங்க. ஆலயத்துக்கு போகக்கூடாது, சர்ச்சுக்கு போகக்கூடாது, ஜபத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமையில கூட என்ன செய்யறாங்க, வேலைகளை வச்சு ஜனங்களை திசை திருப்புறாங்க. அடுத்தது பாருங்க, அந்த ஜனங்களுடைய பெருக்கத்தை தடை செய்யும்படியாக மருத்துவச்சிகளை அழைத்து அவங்ககிட்ட சொல்றான், பாரு நீங்க பிரசவம் பார்க்க போவீங்க, பிரசவத்துல ஆண் குழந்தையானால் குழந்தை வெளிவரும்போதே அதை கொன்று அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுத்து அனுப்புறான். ஏன்னா ஆண் பிள்ளையா மாறினா பிறந்தா அவன் யுத்த புருஷனா மாறிடுவான். ஆக ஆண்கள் பெருகவே கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்யறான், ஒரு பிளான் பண்ணி மருத்துவ வச்சிகளுக்கு கட்டளையிட்டு ஆண் பிள்ளைகளை கொன்று போடு என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறான். அப்படி கட்டளை கொடுத்து பார்த்தாலும் இங்க வளர்ச்சி என்ன செய்ய முடியல, தடுக்க முடியல, பெருகிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் சொல்றான், அவங்க எகிப்திய ஜனங்களை பார்த்து சொல்றான், நீங்க வீடுகளில் போய் பாருங்க, எந்த வீட்லயாவது 2 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளை, 2 வயசுன்னு போடல, ஆண் பிள்ளைகள் சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்ப சின்ன குழந்தைகளா இருக்கக்கூடிய அந்த கட்டளைக்கு தப்பி பிறந்த அந்த பிள்ளைகள் இருக்குமானால் அவங்களெல்லாம் தூக்கி கொண்டு போய் எங்க போடுங்க, நைல் நதியில போட்டுருங்க அப்படின்னு சொல்லி கட்டளை பிறப்பித்து இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான காலத்துலதான் பைபிள்ல படிக்கிறோம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் படிங்க. லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அதை அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். போதும் 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 பாருங்க, அந்த நாட்கள்ல லேவியன் ஒருத்தன் லேவியர்களில் ஒருத்தியை விவாகம் பண்ணி அவர்களுக்கு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை தான் யாருங்க, மோசே. இந்த மோசே பிறக்கிறதுக்கு முன்னாடியே 2 குழந்தை பிறந்திருக்கு அவங்களுக்கு. ஆனா மோசே பிறக்கும் போது அவங்களுக்கு ஏதோ புதுசா கல்யாணமாய் பிறந்தது போல பைபிள் என்ன செய்யப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. ஆனா மோசேக்கு முன்னாடியே 2 பேர் பிறந்திருக்கிறாங்க. இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், மோசேயினுடைய அப்பா பேர் என்ன? தெரிந்தவங்க கை தூக்கணும். மோசேயுடைய அப்பா பேரு தெரிஞ்சவங்க கை தூக்கணும்னு சொன்னேன். சொல்லுங்க பெரியப்பா. அம்மா பேர் சொல்றீங்க, அப்பா பேரை கேட்டா சரி. நீங்க யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை படிங்களே. வெரி குட் வெரி குட். வாதியாருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க எல்லாரும். யாத்திராகமம் 6:20 படிங்க. அம்ராம் தன் அத்தையாகிய யோகேபேத்தை விவாகம் பண்ணினான். யோகேபேத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு ஆரோனையும் மோசேயையும் பெற்றாள். ஆரோனையும் மோசேயையும் பெற்றாள். ஆரோன் மோசே பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பொண்ணு பிறந்திருக்கிறாங்க. அவங்க பேர் என்னங்க, மிரியாம். சரியா? மோசேயின் அக்கா பேர் என்ன, மிரியாம். ரைட். இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், கவனிங்க. மோசேக்கும் ஆரோனுக்கும் எத்தனை வயசு வித்தியாசம்? 3 என்பது சரியான பதில். ஆமென். 3 வயசு. மோசே பார்வோனுக்கு முன்னாடி போய் நிற்கும் போது மோசேக்கு வயசு என்ன? 80. அண்ணனுக்கு வயசு என்ன? 83. ரைட். இதெல்லாம் படிச்சு வச்சிருக்கணும். அப்போ மிரியாமுக்கு எத்தனை வயசு இருந்திருக்கும்? 93. 13 வயசு மிரியாமுக்கு. மோசே பிறக்கும் போது 13, அது 16 வயசு இருந்திருக்கும். சரிங்களா? அப்போ அந்த சூழ்நிலையில தான் யார் பிறக்கிறா? மோசே பிறக்க. யாருக்கு பிறக்கிறாங்க? லேவியர்களில் ஒருத்தனுக்கு பிறக்கிறாங்க. லேவிய குடும்பத்தில். லேவி என்று சொன்ன அர்த்தம் கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் 3வது பிள்ளையாக யார் பிறக்கிறா? மோசே. மோசே பிறந்த பொழுது அது அழகுள்ள பிள்ளை என்று கண்டு, அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே அந்த குழந்தை என்ன செஞ்சாங்களாம்? 3 மாதம் ஒளித்து வைத்து வளர்த்தினார்கள். இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நான் யோசித்தேன், சிந்தித்தேன். மோசே பிறந்த பொழுது அது அழகுள்ள பிள்ளை என்று கண்டு. குழந்தைங்க பிறக்கும் பொழுது எல்லா குழந்தைங்களும் எப்படி இருக்கும்? அழகாத்தான் இருக்கும். ஆமேன்.
அந்த ஹாஸ்பிட்டல்ல பிரசவ வார்டில் குழந்தை பிறந்த வெளியே கொண்டு வந்து காமிப்பாங்க. எல்லா குழந்தையும் எப்படி இருக்கும்? அதுவும் இந்த கருப்பா இருக்கிற குழந்தைங்க தான் ரொம்ப செவச்செவன்னு இருக்கும் பிறக்கும் போது. பார்த்துருக்கீங்களா? எல்லா குழந்தையும் எப்படி இருக்கும்? அழகாத்தான் இருக்கும். அப்ப அந்த காது என்ன கலர் இருக்குதோ அந்த கலர் தான் குழந்தை வரும். ரைட். குழந்தையில கழுதை கூட அழகாதான் இருக்கும். கழுத குட்டி கூட அழகாதான், எல்லா குட்டியுமே அழகாதான் இருக்கும். அது வளரும் பொழுது என்ன ஆகுதுங்க? வளரும் போது அது என்ன ஆகுது? காலெல்லாம் பின்னிட்டு போயிருது, வளைஞ்சிட்டு போயிருது, நெளிஞ்சிட்டு போயிருது. பிறக்கும் போது எல்லாம் நல்லா தான் இருக்கும். அது வளர்ப்புல தான் இருக்கு, அது வளரும் போது தான் இருக்கு. ஆக மோசே பிறந்த பொழுது அவனுடைய பெற்றோர் ஒரு தரிசன கண்ணோட்டத்தோட பார்க்கிறார்கள். அப்படி என்றால் இங்க படிக்கிறோம், அவனுடைய தாய் தகப்பன்மார். கல்யாணமானவங்களுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? கணவன் மனைவி. என்னதுங்க? கணவன் மனைவி. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க? தாய் தகப்பன். அப்படியானால் இவங்க கணவன் மனைவியாக இருக்கும் பொழுது அவங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தது. இருக்கீங்களா? இப்ப திருமணம் ஆகும் பொழுது என்ன இருக்கணும்? நம்ம பார்க்கிற பெண், நமக்கு பார்க்கிற மாப்பிள்ளை ஒரு விசுவாச மாப்பிள்ளையா இருக்குதான்னு பார்க்கணும். அழகை பார்க்க கூடாது, படிப்பை பார்க்க கூடாது, கலரை பார்க்க கூடாது, வசதியை பார்க்க கூடாது. எதை பார்க்கணும்? whether he is spiritual person or not. அதை தான் பார்க்கணும். மற்றதெல்லாம் பார்க்கணும், அது தேவைதான். ஆனா அதுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன பார்க்கணும்? இவன் ரட்சிக்கப்பட்டவனா, அபிஷேகம் பெற்றவனா, ஆலயத்துக்கு ஒழுங்காக போகிறவனா என்று சொல்லி அதை முதல்ல பார்க்கணும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரு வேளை வயசானவங்க நீங்க நினைக்கலாம், ஆஹா எனக்கு இதெல்லாம் சொல்லித் தரலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க உங்க பிள்ளைகளுக்கு இதெல்லாம் பாருங்க. ஹல்லேலூயா. அல்லது உங்க பேர பிள்ளைகளுக்கு இதையெல்லாம் பாருங்க. இருக்கீங்களா? புரியுதா சொல்றது? ஆக ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால், எப்பேற்பட்ட இக்கட்டு காலத்திலும் கஷ்ட காலத்திலும் அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணுமா? முதல்ல எப்படிப்பட்டவங்களை பாருங்க. மாப்பிள்ளை பெண்ணை பார்க்கும்போது ரட்சிக்கப்பட்டவர்களா, ஆவிக்குரியவர்களா, ஜெபிக்கிறவர்களா, அதை ஃபர்ஸ்ட் பாருங்க. எத்தனை பவுன் நகை போடுறாங்க, எத்தனை ஆயிரம் சம்பளம் வாங்குறாங்க, இதை பார்க்க கூடாது. அதெல்லாம் அழிந்து போகக்கூடிய ஒன்று. அழியாதன இருதயத்தில் மறைந்திருக்கிற குணங்களே அழியாதது. ஆக ரட்சிப்பு அனுபவம். ஒரு லேவியன் ஒரு லேவி பெண்ணை விவாகம் பண்ணினான். ஒரு ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்பட்டவர்களை விவாகம் பண்ணும் பொழுது அந்த வாழ்க்கை தூய்மையான வாழ்க்கையாக இருக்கும். ஹல்லேலூயா. அடுத்தது நம்ம பார்க்கிறோம், இதுல ரெண்டாவது காரியம் என்னன்னா, அவனுடைய தாய் தகப்பன்மார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் பிறந்த பொழுது அவனுடைய தாய் தகப்பன். அப்போ ஒரு குழந்தை வளர்ப்புல என்ன இருக்குதுங்க? தாயுடைய பங்கும் இருக்கிறது, தகப்பனுடைய பங்கும் இருக்கிறது. ஆமென். சில பேர் வீட்டில் என்ன சொல்லுவாங்க? நீதான பெத்த, நீயே பாரு. தகப்பன் நீதான பெத்த, நீயே பாரு. இப்படி எல்லாம் சொன்னா அந்த பிள்ளை என்ன செய்யாது? நல்ல வளர்ப்புல வளராது. ஆக தாய் தகப்பன் ரெண்டு பேருமே என்ன செய்யணும்? அக்கறை செலுத்தி அந்த குழந்தைகளை நல்ல பாதையில வளர்த்த வேண்டுமானால் தாய் தகப்பனுக்குள்ள என்ன இருக்கணும்? ஒரு ஜெப வாழ்க்கை இருக்கணும். யாரு கஷ்டம் இல்லாம இருக்கு? எல்லாரும் கஷ்டம் இருக்கு, பாடுகள் இருக்கு, உபத்திரம் இருக்கு. ஏன்னா கஷ்ட காலம். அந்த காலத்துல என்ன செய்யணுவீங்க? செங்கல் அறுக்கணும், பட்டணத்தை கட்டணும், வயல்ல வேலை செய்யணும். அப்படிப்பட்ட வேலைகளுக்கு நடுவுல தான் என்ன செஞ்சாங்க? விசுவாசத்துல பிள்ளை பெற்றெடுத்து வளர்த்தார்கள். ஹல்லேலூயா. இப்ப தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும்? இந்த காலத்துல வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், அதே நேரத்துல விசுவாசத்துல இருக்கணும். விசுவாசத்தை விட்டு வழுவி போக கூடாது. ஆமென். விசுவாசத்துல இருக்கணும், தாயும் இருக்கணும், தகப்பனும் இருக்கணும். அப்பதான் பிள்ளைகளை நல்ல ஒழுக்கத்துல வளர்த்த முடியும். ஹல்லேலூயா. சில குடும்பங்கள்ல தாய்க்கு விசுவாசம் இல்லை, சில குடும்பங்கள்ல தகப்பனுக்கு விசுவாசம் இல்லை. அப்ப பிள்ளைகள் எப்படி ஒழுக்கத்துல வளரும்? ஆக ரெண்டு பேரும் என்ன செய்யணும்? அந்த ஒழுக்கத்துக்குள்ள வரணும்.
அந்த கஷ்டத்தின் மத்தியில தான் அவங்க என்ன செஞ்சாங்க, பிள்ளைய வளர்த்துனாங்க. இப்ப பிள்ளை பெத்தா 1 வருஷம் லீவு, 1 வருஷம் சம்பளத்தோட லீவு கவர்மெண்ட்ல இருக்கு, அப்படிதானங்க? 1 வருஷம் லீவு. முதல்ல 3 மாசம் மெட்டர்னிட்டி லீவுன்றது 3 மாசம், 2 மாசம், 3 மாசம், 6 மாசம், இப்போ 1 வருஷம் லீவு. அப்ப இந்த லீவு கொடுத்திருப்பாரு பார்வோன். ஆனா அத்தனைக்கு மத்தியில் என்ன செஞ்சாங்க, பிள்ளைகளை நல்ல வளர்ப்புல வளர்த்தார்கள். என்னன்னா விசுவாசம். ஆக இன்னைக்கு பேப்பர்ல படிக்கிறோம், இந்தியாவில் 70% பெண்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்ட்டு. நல்லதுதான், வேலைக்கு போறது நல்லது. இந்த காலத்துல 2 பேர் சம்பாதிச்சாதான் என்ன செய்ய முடியும், குடும்பத்தை நடத்தி கொண்டு போக முடியும். ஏன்னா பொருளாதாரங்கள் அவ்வளவு கஷ்டமாயிருச்சு. இப்ப அந்த வேலைக்கு போகிற சூழ்நிலைகள்ல வேலை வேலை என்று வேலைக்கே முக்கியத்துவம் கொடுக்காம என்ன செய்யணும், அந்த வேலைக்கு நடுவுல கர்த்தரை தேட முக்கியத்துவம் கொடுக்கணும், கர்த்தரை ஆராதிக்க முக்கியத்துவம் கொடுக்கணும், கர்த்தருக்கு நேரத்தை கொடுக்கணும். இன்னைக்கு என்ன சொல்றாங்க, டைம் இல்லைங்க, நேரமே இல்லைங்க. ஆண்டவர் சொல்லுவார், உன் பிள்ளைய பார்க்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லைன்றாரு. இருக்கீங்களா? எதுக்கோ நேரத்தை செலவழிக்கிறோம் இல்லையா? எவன்கிட்டயாவது போய் பேசுறதுக்கு நேரத்தை செலவழிக்கிறோம், டீ குடிக்க நேரத்தை செலவழிக்கிறோம், பல வகையில் நேரத்தை செலவழிக்கிறோம். ஆனா ஆண்டவரை தேடுறதுக்கு மாத்திரம் என்ன சொல்றாங்க, நேரம் இல்லைங்க, ஆலயத்துக்கு வர நேரம் இல்லைங்க, சர்ச்சுக்கு வர டைம் இல்லைங்க. இப்ப ஆண்டவர் சொல்லுவார், உன்னை பார்க்கறதுக்கு, உன்னை ஆசீர்வதிக்க எனக்கும் டைம் இல்லைன்று வேற. இருக்கீங்களா? கவனிக்கிறீங்களா? புரியுதா? ஆமென். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை நாட்கள் ஆண்டவரை தேடாம போயிருச்சு. போன நாட்கள் திரும்பி வருமா? டைம் மார்ச்சஸ் ஆன். காலம் போய்கொண்டே இருக்கிறது. போன காலம் திரும்ப வருமா? போன சுகம் திரும்ப வருமா? வராது. ஆக காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். ஆக அறியாத நாட்கள்ல ஓகே, அறிஞ்ச பிற்பாடு என்ன செய்யணும், ஆண்டவரை தேடணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆக இந்த 2 பேர் என்ன செஞ்சாங்க, ஒரு மனதோடு. ஒரு குடும்பத்துல ஒரு மனது தேவை. ஒரு மனது இல்லைன்னா பிள்ளையை பாதுகாக்க முடியுமா சொல்லுங்க? அது இக்கட்டான காலம். யாராவது உள்ள நுழைஞ்சு குழந்தைய தூக்கிட்டு போய் தண்ணியில போட்டுருவாங்க. ஆனா அந்த குடும்பத்துல 4 பேர் என்ன செஞ்சாங்க, 5 பேர், 5வது ஆள் குழந்தை, 4 பேர் என்ன செஞ்சாங்க, ஒருமனப்பட்டு இந்த தம்பியை காப்பாற்றணும், இந்த தம்பியை பாதுகாக்கணும், செயல்பட்டார்கள். ஆக குடும்பத்தில் என்ன வேணும், கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள ஒரு மனது. அந்த ஒரு மனது எப்படி வரும்? பை ஃபெய்த் அண்ட் பிரேயர், ஜெபத்துல தான் வரும். அல்லேலூயா. ஒரு மனதோட கூடி உட்கார்ந்து தேவனை ஜெபம் நோக்கி ஜெபம் பண்ணணும், குடும்ப ஜெபம் செய்யணும். காலையில மாலையில கண்டிப்பா என்ன செய்யணும், ஃபேமிலி பிரேயர். இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள்ல குடும்ப ஜெபம் இருக்கு. சில குடும்பங்கள்ல ஜெபமே இல்லை. கால் எந்திரிச்சதையும் ஆடு மாடு மாதிரி ஓடுறது வேலைக்கு, திரும்ப வந்து அப்படியே படுத்து தூங்குறது, நிதானம் இல்லாம. எங்க 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 ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? எப்படி பிள்ளைகளை தரிசனத்தோட வளர்ப்பீங்க? இது இக்கட்டான காலம். மோசேயை வளர்த்துவதற்கு முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் விசுவாசத்தோடு அந்த பிள்ளையை வளர்த்தார்கள். பிள்ளைகள் எப்படி வருகிறது? கர்த்தர் கொடுக்கிற பரிசு. Children are gift from God. Children are heritage from God. So God has handed children as a gift in our family. நம்முடைய குடும்பங்கள்ல பிள்ளைகளை ஒரு பரிசாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த பரிசை என்ன செய்ய, நல்லபடியாக வளர்த்தணும்னா பெற்றோர்களுக்குள்ள மேல விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் எப்படி வரும்? கேள்வியினாலே வரும். கேள்வி எப்படி வரும்? வேத வசனத்தினால் வரும். அப்ப பைபிளை படிக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் பைபிள் கொண்டு வந்திருக்கிறீங்க? பைபிளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா கரம் உயர்ந்துச்சா? பைபிள் வச்சிருக்கிறீங்க, பைபிளை உயர்த்தி ஸ்தோத்திரம். யுத்தத்துக்கு போறவன் பட்டயம் இல்லாம போன யுத்தம் பண்ண முடியுமா? நீங்க குன்னூர் ஊட்டிக்கெல்லாம் போனீங்கன்னா பை இல்லாம போனா பொருள் தர மாட்டான். அங்கெல்லாம் கேரி பேக் கிடையாது, நம்ம தான் பை கொண்டுட்டு போகணும். அந்த மாதிரி வெளிநாடுகள் இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்தா பை கரெக்டா எடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி ஆலயத்துக்கு வரும்போது என்ன கொண்டு வரணும்? பைபிள் கொண்டு வரணும். இஃப் யூ கேரி பைபிள், பைபிள் வில் கேரி யூ. நீ வேதத்தை சுமந்தால் வேதம் உன்னை சுமக்கும்.
அல்லேலூயா. இருக்கீங்களா? ஆக எதுக்கு சொல்றேன்னா, பெற்றோருக்குள்ள முதல்ல என்ன வேணும்? ஒரு விசுவாசம் வேணும். இன்னைக்கு பெற்றோர்களுக்குள்ள விசுவாசம் இல்ல, ஜெபம் இல்ல, ஒழுக்கம் இல்ல, கீழ்ப்படுதல் இல்ல, குடும்பத்தில் அன்பு செலுத்துறது இல்ல, குடும்பத்தை கவனிக்கிறது இல்ல. அப்படியே போறது மாடு மாதிரி, அவுத்து விட்டு ஆடு மாதிரி ஓடுறது. எங்க வீட்டில் ஒரு நாய் இருக்கு. அந்த நாய் எப்படா கதவை திறப்பாங்கன்னு பார்த்துட்டு இருக்கும். கொஞ்சம் சந்து கிடைச்சு கதவை ஏதாவது ஒரு நினைப்புல திறந்து விட்டான்னு ஒரு ஓடிடும் தலைதறிக்க. அந்த மாதிரி சிலர்லாம் அவுத்து விட்டதும் ஓடுறது. எங்க? மனம் போன போக்குல. நான் கேட்கிறேன், எப்படி குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும்? எப்படி குடும்பம் கட்டப்படும்? மோசையை பற்றி இன்னைக்கு எழுதியிருக்கு. அத்தனாயிரம் குடும்பங்களுக்கு நடுவுல மோசையுடைய குடும்பத்தை பத்தி எழுதியிருக்குன்னா காரணம் என்ன? Moses' parents were faithful parents. விசுவாசம் உள்ளவர்கள். அல்லேலூயா. அப்போ உன் கணவன் விசுவாசத்துக்குள்ள வரலையா, மனைவி முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என் கணவனை விசுவாசத்துக்குள்ள கொண்டு வாங்க. மனைவி விசுவாசத்துக்குள்ள வரலையா, கணவன் மண்டிட்டு ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகள் விசுவாசத்துக்குள்ள வரலையா, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். பரலோகம் போக முடியாது. பரலோகம் போகணும்னா என்ன செய்யணும்? இயேசுவை தேடணும், ஆராதிக்க. அதுக்குதான் சத்தியம். ஆக மோசேயினுடைய பெற்றோர் அவன் பிறந்த பொழுது அவன் அழகுள்ள பிள்ளை என்று கண்டார்கள். அது மாத்திரமல்ல, இது தேவன் கொடுத்த பிள்ளை, இது தேவனுடைய பரிசு என்று சொல்லி அவர் தரிசன கண்ணோட்டத்தோடு அந்த பிள்ளையை வளர்த்தார்கள். அந்த சிறு பிராயத்தில் வளர்ந்த வளர்ப்பு தான் அவன் பெரியவனான போது அவனுக்குள்ளே கிரியை செய்தது. அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளையை உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் அழுங்க. அப்படி அழுகும் பொழுது பிள்ளைகள் பிற்காலத்தில் எப்படி இருப்பாங்க? ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். ஆமென். ஆக அந்த விசுவாசத்துக்குள்ள வர வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட சத்தியங்களை சொல்லுகிறோம். இதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்க. வெளியே உலகத்தை என்ன சொல்லி கொடுப்பான்? குடிக்கிறவன் குடிடான்னு தான் சொல்லி தருவான், வேலைக்கு போகாதான் தான் சொல்லி தருவான், சம்பாதிக்கிற வீட்டில் கொண்டு போய் கொடுக்காதான் சொல்லி தருவான். இன்னைக்கு என்ன பண்றாங்க? சம்பாதிக்கிறவங்க ஆண்கள் அதாவது பணத்தை பாக்கெட்லயே வச்சுட்டு செலவு பண்றான், பெண்கள் பர்ஸ்லயே வச்சுட்டு செலவு பண்றான். இது நான் சம்பாதிச்சது, இது நான் சம்பாதிச்சா குடும்பம் குடும்பமா இருக்காது. குடும்பமாய் வாழ வேண்டுமானால் என்ன செய்யணும்? சம்பாத்தியங்களை வீட்டுக்கு கொண்டுட்டு வரணும், உண்மையா இருக்கணும். அதுல ஒரு பைசா கூட ஏமாத்தக்கூடாது. வரும்போதே அங்க என்ன செய்யறது? 200 ரூபா 300 ரூபா 500 எடுத்து ஒரு பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் கொண்டு இவ்வளவுதான் அப்படின்றது. நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா பொய் சொன்னீங்க, அனனியா சப்பீரால் கதை தான் ஆகும். ஆமென். என்ன செய்யணும்? உண்மையை சொல்லணும். இவ்வளவுதான் பாரு, இவ்வளவுதான் நம்ம வருமானம். அப்ப அதை அந்த குடும்பத்தை நாம் எப்படி ஆசீர்வாதமா கொண்டு போக முடியும்னா, குடும்ப ஜெபம் செய்து அந்த வருமானங்களை வைத்து என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஆண்டவர்ட்ட ஞானத்தை கேட்கணும். எப்படிப்பா என் வாழ்க்கையை நடத்துறது? ஆமென். எப்படி என்னுடைய குடும்பத்தை நான் வழி நடத்தி செல்வது? கடன் இல்லாம வாழணும். நம்ம சர்ச்சில் கேட்டா எத்தனை பேர் கடனே இல்லை அப்படின்னா 1-2 பேர் தான் கை தூக்குவாங்க. மீது எல்லாருக்கும் கடன். கடன் இல்லாத மக்கள் இருக்கிறாங்களா? ஆண்டவர் கடன் வாங்கி வாழுங்கன்னு சொல்ல, கடன் இல்லாமல் வாழுங்கள் தான் சொல்றாரு. கடன் சின்ன கடன் பெரிய கடனுக்குள்ள வழி நடத்தும். ஒரு கடன் அடைக்கி இன்னொரு பக்கம் கடன் வாங்குவீங்க. கடன் கொடுக்கும் போது யார் சும்மா கொடுப்பா? வட்டி இல்லாம கொடுப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. ஆக தேவ பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் பல வழிகளை வைத்திருக்கிறார். அதுல என்ன? ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கிறார், உழைப்பை கொடுத்திருக்கிறார். ஆக உழைத்து சம்பாதித்து வாழ வேண்டும். அந்த சம்பாத்தியத்தை ஞானமா செலவு பண்ணணும். அல்லேலூயா. அந்த கடன் இல்லாம வாழணும்னு என்ன செய்யணும்? சம்பாத்தியத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து அதுக்காக ஜெபம் பண்ணி அதில் ஆண்டவருக்கு தசமபாக காணிக்கை எடுத்து வச்சு மீதம் இருக்கக்கூடிய பணங்களை ப்ரையாரிட்டிஸ்
எதுக்கு முக்கியத்துவம், எதுக்கு ஃபர்ஸ்ட் செலவு பண்ணும்? கடன் அல்லது வீட்டு வாடகை அல்லது பிள்ளைகளுடைய படிப்பு ஃபீஸ், இந்த மாதிரி என்ன செய்யணும்? எடுத்து வச்சு மீதம் இருக்கிற பணங்களை என்ன செய்யணும்? மற்ற செலவுகளுக்காக உபயோகப்படுத்தணும். புரியுதா உங்களுக்கு சொல்றது? இதெல்லாம் நம்ம இப்படியெல்லாம் வாழும் பொழுதுதான் என்ன நம்ம வாழ்க்கை ஒரு சந்தோஷமா இருக்கும். இல்லாட்டி எப்படி இருக்கும்? வாழ்க்கை விரக்தியா இருக்கும். சில பேர் கேட்டா ஏதோ இருக்கிறாங்க, போகுது வாழ்க்கை, போகுது, ஏதோ போகுதுங்க. அப்படி இல்லை. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வாழ வைக்க விரும்புகிறார். அதற்கு நம்ம அவர் கையில ஒப்பு கொடுத்தாதானே அவர் ஆசீர்வதிப்பாரு. ஆமென். நம்ம வாழ்க்கையை நம்மளே பார்த்துக்கலாம்னா அப்புறம் ஆண்டவர் எதுக்கு? நம்ம வாழ்க்கை அவர் கையில ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் நீங்க நடத்துங்கப்பா, நீங்க என்ன போஷிங்க, காப்பாற்றுங்க. அதனாலதான் இந்த ஊழியத்தை பத்தி நான் சொல்லும்போது சொல்றது, இந்த ஊழியத்தின் தலைவர் கர்த்தர், ஸ்தாபகர் கர்த்தர், ஆலோசனை கர்த்தர், பொருளாளர் கர்த்தர், எல்லாமே அவர்தான். அல்லேலூயா. அவர் இருக்கிறபடினாலதான் ஆண்டவர் அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆக தேவ பிள்ளையை இந்த மாதிரியான அனுபவங்களுக்குள்ள ஒவ்வொரு குடும்பமும் வரணும். தாய் தகப்பன்மார், கணவன் மனைவி, அவங்க தான் குடும்பம். அவங்க முதல்ல ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்துல சரியாக இருக்கும் பொழுது அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். பிள்ளைகள் சமாதானமாக இருப்பார்கள். பிள்ளைகளின் உயர்வு பெருசா இருக்கும். அந்த 3 மாச வளர்ப்பு என்னாச்சு பாருங்க. அந்த 3 மாசத்துக்கு மேல அவங்கள வளர்க்க முடியல. பழமொழி சொல்லுவாங்க, 3 மாசம் வரைக்கும் கண்ணு தெரியாதவங்க கூட பிள்ளைய வளர்த்திடலான்ட்டு. ஏன்னா பிள்ளை போட்ட இடத்துல அப்படியே கிடக்கும். 3 மாசம் ஆகும்போது என்ன செய்யும்? அப்படியே திரும்ப படுக்கும், குப்புற படுக்கும், தவற ஆரம்பிக்கும். ஆக அந்த 3 மாசத்துக்கு மேல அவங்களால பாதுகாக்க முடியல. உடனே என்ன செய்யறாங்க? விசுவாசத்தோடு, அப்ப கூட என்ன செய்யறாங்க? விசுவாசத்தோட ஒரு நாணல் பெட்டியை செஞ்சு அந்த பெட்டியில உள்ளும் புறமும் கீழ் பூசி, தாறு பூசி, அது தண்ணி உள்ள போகாதபடிக்கு அதை என்ன செய்யறாங்க? நல்லா பேக் பண்ணி அதுல நல்ல மெத்தையெல்லாம் போட்டு அந்த குழந்தைய நல்ல பால் கொடுத்து படுக்க வச்சு தூக்கிட்டு போய் பயபக்தியோட ஒரு விசுவாசத்தோட என்ன செய்யறாங்க? நாணல் பெட்டி, நாணல்களுக்குள்ள அந்த நைல் நதியில வைக்கிறாங்க. பாருங்க, அந்த நேரத்துல பார்த்து யார் வரா? பார்வோனுடைய குமாரத்தி வருகிறாள். ஸ்நானம் பண்ண தன் தாதிமார்களோட வருகிறாள். இப்ப விசுவாசத்தோட நாம் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஆண்டவர் அந்த விசுவாசம் என்ன செய்யறாருங்க? கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அவ வந்து பாக்குறாங்க, அந்த நாணல்களுக்குள்ள பார்க்கும்போது அழகிய பெட்டி. அது என்ன என்று சொல்லி அந்த தாதி மாட்ட சொல்லி அதை எடுத்துட்டு வராங்க. வந்து பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுங்க? அதை திறக்கும் பொழுது பிள்ளை அழுதது. அதை பார்க்கும் பொழுது அழகுள்ள பிள்ளையாக இருந்தது. உடனே சொல்றா, this child is Hebrew child. இந்த குழந்தை எபிரேய குழந்தை. இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்குள்ள என்ன ஆச்சுங்க? தமக்கை 16-13 வயசு பிள்ளை இன்ஸ்டன்டா ஓடி போய் சொல்றா, சுறுசுறுப்பாக இயங்கி போய் ஓடி போய் அந்த பார்வோனுடைய குமாரத்தி இடத்துல சொல்றா. அவ பயப்படல. ஆமென். அந்த சிந்தை வேகமா வேலை செய்யுது. உடனே ஓடி போய் சொல்றா, இந்த குழந்தையை வளர்ப்பதற்கு ஒரு தாய் கொண்டு வரட்டுமா? அல்லேலூயா. அப்ப குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களும், பிள்ளைகள், பெற்றோர் எல்லாரும் இதுல செயல்படணும். சில பிள்ளைகள் பாருங்க, பெற்றோருக்கு செலவு மேல செலவு இழுத்து விடுவாங்க, நஷ்டத்து மேல நஷ்டத்தை கொண்டு வருவாங்க, கஷ்டத்து மேல கஷ்டத்தை கொண்டு வருவாங்க, உபத்திரவத்தை கொண்டு வருவாங்க. ஆனா இங்கே பெற்றோர்கள் அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வளர்த்ததுனால அந்த மோசே காப்பாற்றப்படணும், அவன் தரிசனம் நிறைவேறணும், அவனை கொண்டு ஆண்டவர் வச்சுக்க திட்டம் நிறைவேறணுன்றதுக்காக குடும்பமே செயல்படுகிறது. அல்லேலூயா. அப்ப அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி எல்லாம் எப்படி இருக்கணும்? இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்துக்குள்ள இருக்கணும். ஒரு காரியம் உடனே என்ன செய்யணும்? செயல்படணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவள் தமக்கை உடனே ஓடி வந்து அங்கே பார்வோனுடைய குமார் சொல்ற, இந்த குழந்தையை வளர்ப்ப ஒரு தாயை கூட்டிட்டு வரட்டுமா? அந்த பார்வோனுடைய குமாரத்தை யோசிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டா, ஓடி வந்துட்டா, அம்மாவை கூட்டிட்டு வரட்டுமா? அவ பாக்குற, ஆமா ஓகே, இந்த குழந்தையை நான் வளர்த்த முடியாது, ஒரு தாய் இருந்தா வளர்த்திடுவாங்க. உடனே ஓகே, நீ போய் கூட்டிட்டு வா. அவ போய் என்ன செய்யறா? குழந்தையின் தாயையே கூட்டி கொண்டு வருகிறாள். அந்த விசுவாசம் பாருங்க.
அல்லேலூயா. இந்த 3 மாதம் வச்சு வளர்த்தின அந்த வளர்ப்பு தண்ணீல விட்ட பொழுதும் அந்த குழந்தை காப்பாற்றப்பட்டு மீண்டும் எங்க வருது? வீட்டுக்கே வருது. இப்ப யாருடைய குமாரத்தியாக? பார்வோனுடைய குமாரத்தியாக. எந்த அதிகாரி கொல்லணும்னு நினைக்கிறானோ அந்த அதிகாரியை வாழ வைக்கிறான். அது மாத்திரமல்ல, யார் பணம் கொடுக்க மறுத்தாங்களோ அவங்களே காசு கொடுக்குறாங்க. என்ன காசு வருது? அரண்மனை காசு வருது. என்ன காசுங்க? விசுவாசத்துக்கு கீழ்ப்படிஞ்சா, சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சா, விசுவாசமா இருந்தா என்ன பணம் வரும்? அரண்மனை பணம் வரும். கையை தட்டுங்கள. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பிளஸிங் பாருங்க. இந்த பிள்ளை எனக்காக வளர்த்திடு, சம்பளம் தருகிறேன். இவங்க குழந்தைய வளர்த்துறதுக்கு இவங்களுக்கு என்ன கிடைக்குது? காரணம் என்ன? ஃபெய்த். அவன் தாய் தகப்பன்மார் அவங்களுக்குள்ள இருந்த டெடிகேஷன், அர்ப்பணிப்பு. இன்னைக்கு என்ன சொல்றாங்க? என் பிள்ளைய படிக்க வைக்க முடியல, என் பிள்ளை கஷ்டப்படுறான். ஏன் தெரியுமா? விசுவாசம் இல்லை. அல்லேலூயா. அந்த விசுவாசம் இருக்கும் பொழுது கர்த்தர் அதை கனப்படுத்தி, ஆமென், அந்த பிள்ளைய வளர்க்கறதுக்கு என்ன கிடைக்குதுங்க? சம்பளம் கிடைக்குது. குறித்த காலம் வளர்த்தா பிள்ளை, பையன் பெருசாயிட்டான். அந்த பெருசாகிறதுக்குள்ள எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டா. சத்தியத்தை சொல்லி கொடுத்துட்டா, வசனம் சொல்லி கொடுத்துட்டா, நம்ம யாருன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டா. அப்ப அந்த மாதிரி பெற்றோர் என்ன செய்யுங்க? வீட்டில் பிள்ளைகளுக்கு போதனைகளை கொடுங்க, சத்தியத்தை சொல்லி கொடுங்க, உண்மையை சொல்லி கொடுங்க, குடும்பத்தின் சூழ்நிலைகளை சொல்லி கொடுங்க, ஆண்டவரை பத்தி சொல்லி கொடுங்க. சொல்லி கொடுத்து அவன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் அங்க வளர்க்கப்படுறான்னா அந்த வருஷங்களுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க? எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. யார் சத்தியமான தேவன், உண்மையான தேவன், நம்ம எல்லாம் யாரு, எப்படி, என்ன, ஏது எல்லாம் சொல்லிட்டாங்க. இப்ப மோசே கொஞ்சம் பெரிய பையனான போது எங்க போறார்? திரும்ப அரண்மனைக்கு போகிறார். அங்க போனதுக்கு அப்புறம் சகல கலைகளையும் கற்றுக்கொள்ளுகிறார். ஆமென். இப்ப நம்முடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் கத்து வச்சிருக்கணும். எதுவும் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. எல்லா விஷயத்தையும் கத்து வச்சிருக்கணும். அல்லேலூயா. கீபோர்டு வாசி கத்து இருக்கணும். பாஸ்டர் எனக்கு கீபோர்டு தரமாட்டேன்றாரு, எனக்கு கிளாஸ் நடத்த, அப்படி என்னை பாஸ்டர் சொல்லக்கூடாது. என்ன செய்யணும்? அவரவர் முயற்சி பண்ணி கத்துக்கணும். வண்டி ஓட்ட வந்து கேட்டீங்களா? கத்துக்கிட்டீங்களா? செல்போன் ஆப்ரேட் பண்ண கத்துக்கிட்டீங்களா? கேட்டீங்களா? அதுக்கெல்லாம் போய் கேட்கறோம், கத்துக்கிறோம், எல்லாம் பண்றோம். அதே மாதிரி கீபோர்டு, கிட்டார், இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வாசிக்க என்ன செய்யணும்? கத்துக்கணும், முயற்சி எடுக்கணும். இருக்கீங்களா? அல்லேலூயா. அந்த மாதிரி முயற்சி எடுத்து என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. முயற்சி எடுக்கும்போது ஆண்டவருக்கான வழியை திறப்பார். என்னால முடியாதுன்னு முடியாமையே போயிடும். முட்டாள்களின் அகராதெல்லாம் முடியாதுன்ற வார்த்தை இருக்கும். முட்டாள் தான் சொல்லுவேன், என்னது முடியாது. நான் சர்ச்சுக்கு வர முடியாது அப்படின்னா நீ முட்டாள்னு அர்த்தம். இருக்கீங்களா? ஆமென். நான் ஜெபம் பண்ண முடியாது, முட்டாள். வேலைக்கு போக முடியாது, முட்டாள். ஆக முடியும், ஆண்டவரால முடியும். தாவீது சொல்ல, என் தேவனால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனால் ஒரு மதிலை தாண்டுவேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. Everything is possible by God. என்னை பலப்படுத்தி நான் செய்ய முடியாத வேலையை செய்வதற்கு எனக்கு ஆண்டவர் பலத்தை கொடுக்கிறவர், சத்துவத்தை கொடுக்கிறவர், ஞானத்தை கொடுக்கிறவர், அறிவை கொடுக்கிறவர். இப்படி சொல்லி முயற்சி பண்ணி பாருங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா வழியை திறப்பாருங்க. மோசே சகலத்தையும் கற்று தேர்ந்தான். இதை குறித்து யார் சொல்றா? ஸ்தேவான் சொல்றாரு. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்துல இருந்து படிச்சு பாத்தீங்கன்னா, ஸ்தேவான் ஒரு பயோகிராஃபியே மோசேயை பற்றி சொல்றாரு. ஒரு பயோகிராஃபியே சொல்றாரு. மோசே சகல கலைகளையும் கற்று தேறினார். நமக்கு இன்னைக்கு ஒரு கலை கூட தெரிய மாட்டேங்குது. ஆமென். எல்லாம் பிராக்டிஸ் பண்ணி படிச்சு முயற்சி செஞ்சு கத்து எல்லா விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஆமென்.
அல்லேலூயா. அப்புறம் பாருங்க, அந்த சூழ்நிலைகள்ல அவன் கிட்டத்தட்ட ஒரு 40 வயசு ஆயிருச்சு. அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம் படிங்க, முடிச்சிடறேன் இந்த வசனத்தோட கடைசி. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆனபோது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து. போதும், என்ன சொல்றாருங்க? மோசே வளர்ந்து பெரியவன் ஆனபோது அவன் பெரியவன் ஆயிட்டான். இப்போ சின்னவனா இருந்த பையன் ஆயிட்டான், பெரியவன் ஆயிட்டான். அப்ப சிறு பிராயத்தில் போதிக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவன் பெரியவன் ஆனபோது அவனுக்குள்ள ஒரு வெறுப்பு வந்து. என்ன வெறுப்பு? பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து, ராஜாவுடைய மகன் எனப்படுவதை வெறுத்து, ஆமென், அரண்மனை வாழ்க்கையை வெறுத்து, ஆமென், சிற்றின்பங்களை வெறுத்து. இன்னைக்கு யார் வெறுக்கிறாங்க? யோசிச்சு பாருங்க. எல்லாம் வேணும் தான் நினைக்கிறாங்க. ஆனா மோசே எல்லாவற்றையும் வெறுத்து. ஏன் வெறுத்தாரு? இது அல்ல நிரந்தரம், ஆமென், இது நமக்கு பரலோகம் கொண்டுட்டு போகாது அப்படின்னு வெறுத்தார். அரண்மனை வாழ்க்கையில் என்ன இருந்திருக்கும்? திராட்சை ரசம் இருந்திருக்கும், நல்ல கறி சாப்பாடு இருந்திருக்கும், ஆமென், எல்லா சிற்றின்பங்கள் இருந்திருக்கும், கேளிக்கை இருந்திருக்கும், நடனம் இருந்திருக்கும். எல்லாத்தையும் என்ன செஞ்சாரு? வெறுத்தா. இதெல்லாம் எப்படி தெரிஞ்சிட்டாரு? சிறு பிராயத்திலே வளர்க்கப்பட்டது. பெரியவன் ஆன போது இதெல்லாம் நிரந்தரம் அல்ல, இதெல்லாம் பரலோகம் கொண்டு போகாது, இதெல்லாம் உலகத்துக்கு உரியதுன்னு சொல்லி அதெல்லாம் வெறுத்து தேவனுடைய பிள்ளைகளோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு, கிறிஸ்தவனா வாழ்ந்த பாடு உண்டு, கஷ்டம் உண்டு, உபத்திரம் உண்டு, இதுதான் நிரந்தரம், இதுதான் பரலோகத்துக்கு கொண்டு போகும் என்று சொல்லி துன்பத்தை தெரிந்து கொண்டு. இன்னைக்கு யார் அப்படி தெரிந்து கொள்றா? ஊரோட ஒத்து போறது நல்லதுதான். ஆனா அந்த ஊரோட ஒத்து போனா பரலோகம் போக முடியாதே. எதிர்நீச்சல் போடணும், ஆமென், எதிர்நீச்சல் போடணும். கஷ்டம்தான், ஆனா எதிர்நீச்சல் போட்டாதான் ஜெயம் பெற முடியும். பாவத்தோடு ஒத்து போக கூடாது, பரிசுத்தத்துக்காக போராடணும், சத்தியத்துக்காக போராடணும். ஆக அப்படி போராடினதுனாலதான் மோசே பிற்காலத்தை ஒரு பெரிய தலைவனாக வந்தார், ஆமென். தேவனை முகமுகமாய் கண்ட தீர்க்கதரிசி, தேவனிடத்தில் கற்பனைகளை பெற்ற பெரிய தேவ மனுஷன், அல்லேலூயா. ஆக அந்த மாதிரி நம்ம பிள்ளைகள் வரணும்னா பெற்றோர், தாய் தகப்பன்மார், கணவன் மனைவி என்ன செய்யுங்க? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பரிசுத்தமா வாழுங்க, சத்தியத்துக்காக வாழுங்க, பிள்ளைகள் அந்த பாதையில் நடத்துங்க. பிற்காலத்தில் நம்முடைய குடும்பத்தை பற்றி பேசப்படும். அப்படிப்பட்ட உயர்வுகளை ஆண்டவர் கொடுப்பார் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல வசனங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.